வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் ஜாவாவில். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். Inheritance is a mechanism in Java by which derived class can borrow the properties of base class. ஸோ பேஸ் கிளாஸ் இருக்கும், அதுக்கு கீழே நிறைய derived classes இருக்கும். இந்த derived class என்ன பண்ணோம், பேஸ் கிளாஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 டைப்ஸ் ஓகேங்களா. மெயின் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு என்னென்னு பாருங்கள். இப்போது கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி இருக்குது. இந்த கிளாஸ் பி என்ன பண்ணணும்னா கிளாஸ் ஏல என்னெல்லாம் இருக்கோ யூஸ் பண்ணிக்கும். ஸோ பப்ளிக்கு கிளாஸ் ஏவாக நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். அப்புறம் பப்ளிக் கிளாஸ் பி என்ன பண்ணணும்னா ஏவை யூஸ் பண்ணிக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டெண்டை யூஸ் பண்ணணும். இப்போது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ அங்கே டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும், அது என்ன பண்ணும், ஒரு பேரண்ட் கிளாஸை யூஸ் பண்ணிக்கும். ஸோ எ சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் ஒன்லி ஒன் பேரண்ட் கிளாஸ். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் ஏ ஜாவா ப்ரோக்ராம் டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் யூஸிங் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஷேப். அதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா லென்த்து பிரெத்து தான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் பேர் செட் வேல்யூஸ். அதுக்குள்ளே இன்ட் ஏ இன்ட் பி கொடுத்துக்கிறேன். ஸோ ஏ எடுத்துகிட்டு வந்து லென்த்துக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன், பி வந்து பிரெத்துக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன், அதை பிஆர். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ஓகேங்களா. இப்போது இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், ரெக்டாங்கிள். அதில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷேப் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த கிளாஸை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுதான் பேரண்ட்டு, இந்த பேரண்ட் கிளாஸை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா. சரி, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், இன்ட் ஏரியா. ஸோ அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி அனுப்பிச்சி விடணும் ஓகேங்களா, வேல்யூ. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், அதாவது மெயின் கிளாஸ். ஸோ கிளாஸ் பேர் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷனுக்கு சின்டாக்ஸ் என்ன, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ். சரி, இப்போது என்ன கிளாஸு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன், அதாவது எதில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது கிளாஸில் தான். அதாவது பேஸ், அதுதான் இது வந்து மெயினாக இருக்கிறது பேரண்ட், இவங்க தான் சைல்டு. ஸோ சைல்டு என்ன இருக்குது, ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், ஆர். ஸோ ரெக்டாங்கிளுக்கு ஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் சின்டாக்ஸ் ஓகேங்களா. ஸோ ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல் டு நியூ ரெக்டாங்கிள். சரி, இப்போ இந்த ஆரை பயன்படுத்திக்க போகிறோம், ஆர் டாட் செட் வேல்யூஸ் 10, 20. அப்போ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும், செட் வேல்யூஸ் 10, 20 கொண்டு போக போகுது. அப்போது இந்த ரெக்டாங்கிளில் ஏரியா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே 10, 20 கொண்டு போகணும். ஆனால் இங்கே எங்கேயாவது இருக்குது அந்த ஃபங்க்ஷனு, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இங்கே செட் வேல்யூஸ் இருக்குது. இதுக்குள்ளே எங்கேயாவது செட் வேல்யூஸ் இருக்கா பாருங்கள், ரெக்டாங்கிளுக்குள்ளே இல்லை. ஆனால் ஷேப்புக்குள்ளே இருக்கும், ஏன்னா இது யூஸ் பண்ணிக்குது இல்லையா. ஷேப்புக்குள்ளே என்ன இருக்கும், இங்கே ஃபங்க்ஷனுக்கு செட் வேல்யூஸ். அப்போ இந்த இடத்துல 10 வந்துடும், 20 வந்துடும். ஸோ ஏக்குள்ளே என்ன இருக்குது, 10 இருக்குது, பிக்குள்ளே 20 இருக்குது. இந்த 10 இப்போது லென்த்துக்குள்ளே வந்துடும், பிரெத்துக்குள்ளே 20 வந்துடும் ஓகேங்களா. அப்போது லென்த்து பிரெத் எவ்வளோ இருக்குது, 10, 20. இது அப்படியே இங்கே கொண்டு வரும் ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன ஆகுது, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. இப்போ 10, 20 ஏக்குள்ளேயும் லென்த்துக்குள்ளேயும் பிரெத்துக்குள்ளேயும் ஸ்டோர் ஆயிடுச்சு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ், இப்போ அவுட்புட்டில் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ்னு வந்துடும். ஆர் டாட் ஏரியா, ஆர்னு என்னது, இந்த ரெக்டாங்கிளோடைய ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்ட். ஆர் டாட் ஏரியானா அந்த கிளாஸுக்கு போய் அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஏரியா, அதை போய் சால்வ் பண்ணு. ஸோ இதுதான் வந்து ரெக்டாங்கிள், இதுக்குள்ளே ஏரியா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, இப்போது ரிட்டர்ன் லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். லென்த் எவ்வளோ இருக்குது, இப்போ ஏற்கனவே ஸ்டோர் இருக்குது 10, பிரெத் எவ்வளோ ஸ்டோர் இருக்குது 20. 10, 20 மல்டிப்ளை பண்ணால் 200. இப்போது 200 கொண்டு வந்து இங்கே வச்சுக்கும், வச்சுட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டும் 200. புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்படி தான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸு, ஒரு சைல்டு கிளாஸ். இந்த சைல்டு கிளாஸ் என்ன பண்ணுது, பேரண்ட் கிளாஸை யூஸ் பண்ணிக்கிச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது மேலே போய்டும் டயக்ராமுக்கு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி இருக்குது. கிளாஸ் சி என்ன பண்ணுன்னா ஏ கிளாஸையும் யூஸ் பண்ணணும், பி கிளாஸையும் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அப்படி ஜாவாவில் பண்ண முடியாது. ஸோ ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், இது பண்ண முடியாது. ஸோ அதை பண்ண முடியாது, நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே போதும் இதில்.
ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் பண்ண முடியாது, இதில் ஜாவாவில் இல்லை. ஸோ a class inherit from another class which itself derived from the another class. ஓகேங்களா, அப்போது ஒரு கிளாஸ் என்ன பண்ணுது, ரெண்டு பேரண்ட்டை அக்சஸ் பண்ண முடியாது. ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நீ எழுதினாலே போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுக்கான டயக்ராம் பார்த்துட்டு வரலாம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். மல்டி லெவல்னால் பாருங்களேன், கிளாஸ் சி என்ன பண்ணுன்னா கிளாஸ் பியை போய் யூஸ் பண்ணிக்கும், கிளாஸ் பி என்ன பண்ணுன்னா கிளாஸ் ஏவை போய் யூஸ் பண்ணிக்கும். இவன் தான் பேரண்ட்டு, இது சைல்டு. ஓகேங்களா, இப்போது இதுதான் பேரண்ட்டு, இதுதான் சைல்டு. இப்போ சிக்கு யார் பேரண்ட்டு, பி, பிக்கு யார் பேரண்ட்டு, ஏ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஓகேங்களா, இதுதான் கிளாஸ் ஏ, பி என்ன பண்ணுது, ஏவை யூஸ் பண்ணிக்குது, சி என்ன பண்ணுது, பியை யூஸ் பண்ணிக்குது. இப்படி தான் சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மல்டி லெவலுக்கு. ஸோ when a derived class is derived from a base class which itself is a derived class, then type of inheritance is called multi-level inheritance. அந்த டயக்ராம் காட்டினாலே அதே தான் அந்த டெஃபினிஷன். இப்போ பாருங்கள், கோடிங் பார்க்கலாம் பாருங்கள். கிளாஸ் பேர் அனிமல்னு வச்சுக்கிட்டேன், அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டேன் வாய்டு சவுண்டு. அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா அனிமல் மேக் ஏ சவுண்டுன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சரி, இன்னொரு கிளாஸ் டாக். இந்த டாக் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க தான் பேரண்ட்டு, டாக் தான் சைல்டு. ஓகேங்களா, இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் வாய்டு பார்க். இதில் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன்னா டாக் வந்து பார்க்குன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சரி, இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் பப்பி. இந்த பப்பி தான் இப்போ வந்து சைல்டு, ஏன்னா இதுக்கு பேரண்ட் யார், டாக். ஏன்னா டாகை யூஸ் பண்ணிக்குது, இப்போ டாக் கிளாஸை யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா, சரி, இதில் நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன்னா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட்லன் பப்பி பிளேன்னு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ மெயின் கிளாஸ்க்கு வருவோம். இந்த மாதிரி நம்ம 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஓகேங்களா, சரி, அதாவது 3 கிளாஸஸ். சரி, இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். மெயின் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் என்ன, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்கு ஆர்குமெண்ட்ஸ். சரி, இப்போது பப்பினா இங்கே எது, ஒரு கிளாஸ். பப்பி எங்கே இருக்குது பாருங்கள், கிளாஸ் பப்பி எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ யார் வந்து சைல்டோ, லாஸ்ட்டு சைல்டு யார், பப்பி தான். ஸோ பப்பி தான் சைல்டே. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஏன்னு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் சின்டாக்ஸ். ஸோ பப்பி கிளாஸ் பேர், அதுக்கு ஆப்ஜெக்ட் ஏன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ பப்பி. ஓகேங்களா, சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன் ஏ டாட் சவுண்ட் இப்போ எங்கே போகும் பாருங்கள். ஸோ இப்போ ஏ டாட்னா இப்போ கிளாஸ் பப்பி இங்கே வந்துடும் கண்டிப்பாக. ஓகேங்களா, இங்கே நான் ஏன்னு கொடுத்த உடனே கம்ப்யூட்டர் இங்கே வந்துடும். இதில் எங்கேயாவது சவுண்ட் இருக்கா, வெறும் ப்ளே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், இப்போ டாகில் போய் செக் பண்ணோம், ஏன்னா இது யூஸ் பண்ணியிருக்குது. டாகில் எங்கேயாவது இங்கே இருக்கா, இல்லை. டாகில் என்ன இருக்கணும், ஏ டாட் சவுண்டுன்னு இருக்கும். சவுண்டு ஃபங்க்ஷன் டாக்குள்ளே இருக்கா, இல்லை. ஆனால் டாக் என்ன யூஸ் பண்ணியிருக்கு, அனிமல் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போது அனிமலில் இருக்கும், அப்போ இங்கே தான் இந்த சவுண்ட் இருக்குது. அப்போது இதனுடைய அவுட்புட் தான் அங்கே பிரிண்ட் ஆகும், அனிமல் மேக்ஸ் எ சவுண்டுன்னு. அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வரும், ஃபஸ்ட் அவுட்புட்டில் அனிமல் மேக்ஸ் எ சவுண்டு. இப்போ அடுத்தது ஏ டாட் பார்க். ஏன்னு சொல்லணும் எங்கே போயிடும், ஏ யாருக்கு சொந்தம், பப்பிக்கு தான். ஸோ பப்பிக்கிட்ட போயிடும். இங்கே எங்கேயாவது பார்க் இருக்கா, இல்லை, பார்க் ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ டாகுக்கு போகும். டாகில் பார்க் ஃபங்க்ஷன் இருக்கா, இருக்குது. என்ன இருக்குது, டாக் பாக்ஸ் அவுட்புட். அப்போ இந்த இடத்துல டாக் பாக்ஸ்னு அவுட்புட்டு நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் அடுத்து 3வது லைன் இருக்குது ஏ டாட் ப்ளே. ஏன்னு சொன்னால் எங்கே போயிடும், பப்பி கிளாஸ்க்கு போயிடும். அதுக்குள்ளே ப்ளே இருக்கா, இருக்குது, இங்கேவே இருக்குது. அப்போனா அவுட்புட் அப்படியே வந்துடும், பப்பி பிளேஸ். இதுக்கு பேர் தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் சைல்டு கிளாஸஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் எ சிங்கிள் பேரண்ட் கிளாஸ். ஸோ நிறைய சைல்டு கிளாஸஸ் இருக்கும். இந்த சைல்டு கிளாஸ் எல்லாமே என்ன பண்ணோம், ஒரே பேரண்ட்டுக்கிட்ட இருந்து அக்சஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ டயக்ராம் பார்த்துட்டு வரலாம். இது பாருங்கள், ஹைராரிக்கல். இப்போ கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் சி இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணுது, ஒரே பேரண்ட்டுக்கிட்ட யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா, ஸோ பப்ளிக் கிளாஸ் ஏ, பப்ளிக் கிளாஸ் பி என்ன பண்ணுது, ஏவை யூஸ் பண்ணுது. பப்ளிக் கிளாஸ் சி என்ன பண்ணுது, ஏவை தான் யூஸ் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு பேரண்ட்டை யூஸ் பண்ணோம்னா அதான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதுக்கு கோடிங் பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு அனிமல்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இவங்க தான் பேரண்ட் கிளாஸ். அதுக்குள்ளே சவுண்டு ஃபங்க்ஷன் ஒரு க்ரியேட் பண்ணுறேன். அனிமல் மேக்ஸ் சவுண்டுன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் டாக். இந்த டாக் கிளாஸ் என்ன பண்ணுது, அனிமல் பேரண்ட் கிளாஸை யூஸ் பண்ணிக்குது. இதுக்குள்ளே நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன்னா பார்க் ஃபங்க்ஷன். அதில் டாக் பாக்ஸ்னு ஒரு லைன் கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸு கேட்டு. இதுவும் என்ன பண்ணுதுன்னா பேரண்ட் கிளாஸ்னா அனிமல் தான் யூஸ் பண்ணிக்குது. இதில் வாய்டு மியாவுன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் கேட் மியாவுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். மெயின் ஃபங்க்ஷன் சின்டெக்ஸ் என்ன, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. சரி, இப்போது நான் வந்து எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சைல்டுக்கு தான் க்ரியேட் பண்ணணும். இங்கே 2 சைல்டு இருக்குது. ஓகேங்களா, அனிமல் தான் பேரண்ட்டு, டாகும் கேட்டும் தான் வந்து 2 கிளாஸ், அவங்க தான் சைல்டு கிளாஸ். ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ டாக்கு டீன் க்ரியேட் பண்ணுறேன், கேட்டுக்கு சீன் க்ரியேட் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த டியை யூஸ் பண்ணுறேன். டியில் போய் சவுண்டுன்னு கொடுக்குறேன். டீன் எங்கே போய்டும், டாகுக்கு போய்டும். இங்கே சவுண்ட் இருக்கா, இல்லை. ஆனால் அனிமலுக்கு போய் பார்க்கும். அனிமலில் சவுண்ட் இருக்குது. என்ன இருக்குது, இப்போது அனிமல் மேக்ஸ் சவுண்ட்னு அவுட்புட்டில் வரும். வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது டி டாட் பார்க். டி யாருக்கு சொந்தம், டாக்கு தான் சொந்தம். அப்போ இங்கே போயிட்டு பார்க் ஃபங்க்ஷன் இருக்கா, என்ன இருக்கீங்க, டாக் பாக்ஸ்னு இருக்குது. அது பிரிண்ட் ஆகிடும், டாக் பார்க்ஸ்னு. நெக்ஸ்ட் சி யாருக்கு சொந்தம், கேட்டுக்கு. அப்போ கேட் கிளாஸில் போய் சவுண்ட் இருக்கான்னு பார்க்கும். கேட் கிளாஸில் இங்கே எங்கேயா சவுண்டு ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை. அப்போ அனிமலுக்கு போய்டும். அனிமலில் சவுண்டு ஃபங்க்ஷன் இருக்கா, இருக்குது. அனிமல் மேக்ஸ் சவுண்ட் அவுட்புட் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி டாட் மியா. இப்போது சி யாருக்கு சொந்தம், கேட்டு. ஸோ கேட் கிளாஸ்க்கு போகும். கேட் கிளாஸில் போய்ட்டு மியா இங்கேயே இருக்குது. அப்போ அதோட அவுட்புட்னா பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்னா இருக்குது கேட் மியாவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே கேட் மியான்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் பாருங்கள், இப்போது டின்னு ஒரு சைல்டு இருக்குது. இந்த டி சைல்டு என்ன பண்ணுதுன்னா பியும் சியும் யூஸ் பண்ணிக்குது. இந்த பியும் சியும் என்ன பண்ணுதுன்னா ஏவை யூஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஹெரிட்டன்ஸு உள்ளே சேர்ந்தது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். When 2 or more types of inheritance are combined together, it forms the hybrid inheritance. இதுக்கு ஒரு கோடிங் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் அனிமல் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே சவுண்டுன்னு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அனிமல் மேக்ஸ் சவுண்டுன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் டாக். இந்த டாக் வந்து அனிமலை யூஸ் பண்ணிக்குது, பேரண்ட்டு. இதுக்குள்ளே பார்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டாக் வந்து பார்க் பண்ணணுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அப்புறம் கிளாஸ்னு ஒரு கேட்டுன்னு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இதுவும் என்ன பண்ணுதுன்னா அனிமல் பேரண்ட்டு தான் யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா? இதில் மியான்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். கேட் மியான்னு ஸ்டோர் ஆகிருக்கும். சரி, இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கிளாஸ் ஹைப்ரிட் டாக் கேட்டுன்னு சொல்கிறேன். இந்த கிளாஸ்க்கு பேர் ஹைப்ரிட் டாக் கேட்டு. இது எதை யூஸ் பண்ணுதுன்னா டாக் கிளாஸை யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இதில் என்ன கொடுத்தோன்னா பிளேன் கொடுத்துருக்கேன். அவுட்புட்டு ஹைப்ரிட் டாக் கேட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். இங்கே தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இப்போது பேரண்ட்டு இப்போ யார், அனிமல் தான் பேரண்ட்டு. லாஸ்ட்டாக இருக்கிற சைல்டு யார், இவங்க தான் லாஸ்ட்டாக இருக்கிற சைல்டு. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுது, டாகே யூஸ் பண்ணுது. ஏன்னா டாக் வந்து அனிமல் யூஸ் பண்ணுது. அனிமலு டாகு அப்புறமா தான் இங்கே ஹைப்ரிட் டாக் கேட். இதுதான் லாஸ்ட்டு கிளாஸ், இதுதான் வந்து சைல்டு. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ ஹைப்ரிட் டாக் கேட், அதுக்கு ஆப்ஜெக்ட் ஹெச்னு க்ரியேட் பண்ணுறேன். இதுதான் அதுக்கு சின்டாக்ஸ். சரி, இப்போ இந்த ஹெச்சை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயன்படுத்த போகிறோம். ஹெச் டாட் சவுண்டு. இப்போ ஹெச் எங்கே போகும், இதுக்குள்ளே போய்டும். இங்கே எங்கேயாவது சவுண்டுன்னு இருக்கா, சவுண்டு இல்லை. இப்போ அடுத்து டாகுக்கு போகும். டாகில் சவுண்டு இருக்கா, இல்லை. அப்போ அனிமலுக்கு போகும். அனிமலில் சவுண்டு இருக்கா, இருக்குது. அப்போ என்ன அவுட்புட்டு, அனிமல் மேக்ஸ் சவுண்டுன்னு அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெச் டாட் பார்க். இப்போது ஹெச் யாருக்கு சொந்தம், ஹைப்ரிட். ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது பார்க் ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை. அப்போது அடுத்தது எங்கே போகும், டாகுக்கு போகும். டாகில் எங்கேயாவது பார்க் இருக்கா, இருக்குது. அப்போ டாக் பார்க்ஸ்னு அவுட்புட்டில் வரும். வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் ஹெச் டாட் ப்ளே. ஹெச் இப்போ யாருக்கு சொந்தம், ஹைப்ரிட் டாக். இங்கே ப்ளே ஃபங்க்ஷன் இங்கேவே இருக்குது. அப்போது ஹைப்ரிட் டாக் கேட் ப்ளேஸ்னு அவுட்புட்டு நம்மளுக்கு இப்படி வந்துடும். ஸோ இவ்வளோதான், இதுதான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன டெஃபினேஷன் எழுதணும், அதில் இருக்கிற டைப்ஸ் எழுதணும். அதுக்கப்புறமா அதுக்கான டயக்ராம்ஸு, சின்டாக்ஸ்.
சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதுக்கான கோடிங், அதுக்கான கண்டினியூவேஷன், அவுட்புட். நெக்ஸ்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவாவில் சப்போர்ட் பண்ணாது, ஆனால் பண்ண வைக்கலாம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்லாம் பயன்படுத்தி பண்ண வைக்கலாம். நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணாது, அவ்வளோதான், யூஸ் பண்ண மாட்டோம் இதில். நெக்ஸ்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கான டெஃபினிஷன், கோடிங், கண்டினியூவேஷன், அதுக்கான அவுட்புட். நெக்ஸ்ட் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் டெஃபினிஷன், அதுக்கான கோடிங், கோடிங் கண்டினியூவேஷன், மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கான அவுட்புட். நெக்ஸ்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் டெஃபினிஷன், டயக்ராம், நெக்ஸ்ட் அதுக்கான கோடிங், கோடிங் கண்டினியூவேஷன், கோடிங் கண்டினியூவேஷன், நெக்ஸ்ட் அதுக்கான அவுட்புட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.